பாவ இருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவன் அவர் தீபமாய் என்னை தேற்றினார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா, ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மகோன்னத நாமத்தில் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறோம். பரிசுத்த வேதாகமத்தில் யோவான் எழுதின சுவிசேஷம் 21 அதிகாரம் 6 வசனத்தில், அப்பொழுது அவர், நீங்கள் படவுக்கு வலதுபுறமாக வலையை போடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அகப்படும் என்றார். அப்படியே அவர்கள் போட்டு திரளான மீன்கள் அகப்பட்டதினால் அதை இழுக்க மாட்டாதிருந்தார்கள் என்று வாசிக்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின்னர் சீஷர்கள் மீன்பிடிக்கும்படியாக கடலுக்கு சென்றார்கள். அவர்கள் இரவு முழுவதும் பிரயாசப்பட்டும் அவர்களுக்கு ஒன்றும் கிடைக்கவில்லை. விடியற்காலமான போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கரையிலே நின்றார். சீஷர்களோ அவரை ஆண்டவர் என்று அறியாதிருந்தார்கள். அவர் அவர்களை நோக்கி, பிள்ளைகளே, புசிக்கிறதற்கு உங்களிடம் ஏதாகிலும் உண்டா என்று கேட்டார். அதற்கு அவர்கள் ஒன்றும் இல்லை என்றார்கள். அப்பொழுது அவர், நீங்கள் படவுக்கு வலதுபுறமாக வலையை போடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அகப்படும் என்றார். அப்படியே அவர்கள் போட்டு திரளான மீன்கள் அகப்பட்டதினால் அந்த வலையை இழுக்க மாட்டாதிருந்தார்கள். பாவிகளின் வாழ்வு சமுத்திரத்தின் அலைகளைப் போல அலைபாய்கிறது, அது நிலையாய் இருப்பதில்லை. பாவத்தோடு வாழ்கின்ற மனிதனுக்கு அமைதி இல்லை. பாவத்தோடு உலக வாழ்வை முடிக்கும் மனிதனுக்கு தேவனால் நியமிக்கப்பட்ட தண்டனை நரகம் என்பதை நாம் அறிவோம். ஆனால் அப்படிப்பட்ட மனிதர்களை பாவத்தின் தண்டனையான நரகத்திலிருந்து காப்பாற்றுவதற்காகவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் பலியானார். மரித்தோரிலிருந்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். யாரெல்லாம் அவரில் விசுவாசம் வைத்து அவரை ஆண்டவரும் இரட்சகருமாய் அங்கீகரித்து கொள்ளுகிறார்களோ அவர்கள் இரட்சிப்பாகிய பாவ மன்னிப்பை அடைகிறார்கள். பாவ நாசம் என்னும் வலையிலிருந்து ஆண்டவரின் கிருபை இரக்கம் என்னும் வலைகளில் சிக்கிக் கொண்டவர்களாகிறார்கள். நீங்களும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அன்பின் வலையில் சிக்கிக்கொண்டால் இந்த மன்னிப்பை பெற்று மோட்ச வாழ்வை அடைய முடியும். அதுவே உங்களை குறித்து நாங்கள் தேவனிடம் செய்யும் வேண்டுதலாக இருக்கிறது. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நன்றி.